பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் எந்த ஒரு கட்சியுடனும் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியில் சேராது என அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட அளவிலான நற்பணி பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை பெற்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 25 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தின் உரிமைகளிலும் மத சடங்குகளிலும் பாஜக அரசு தலையிடுவது கண்டிக்கத்தக்கது என கூறினார். மேலும் பாஜக இருக்கும் கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி அங்கம் வகிக்காது என கூறிய அவர், தேர்தலுக்கு நெருங்கும் முன் கூட்டணி குறித்து தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். மறுக்கல, தாராளமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வெட்ட வெளிச்சமான ஒன்று. அதில் ஏற்கனவே எஸ்டிபிஐடைய நிலைப்பாடு என்பது எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் பிஜேபியோடு உறவு வைக்கும் பொழுது நாங்கள் அதிலிருந்து என்ன செய்வோம், எஸ்டிபிஐ கட்சி அந்த கூட்டணியோடு இருக்காது. அதிமுக கூட்டணி மட்டும் இல்லை, எந்த அரசியல் கட்சி பிஜேபி கூட்டணி வச்சிருந்தாலும் சார் தான் அந்த கூட்டணியோடு எஸ்டிபி கட்சி இருக்காது. அது தேர்தல் சமயத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. பொதுவான ஒரு முடிவு என்னன்னா, எந்த அரசியல் கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்திருக்கின்றதோ அந்த அரசியல் கட்சியோடு எஸ்டிபி கட்சி அங்கம் வகிக்காது. இதுதான் யதார்த்தமான தெளிவான பொதுவான முடிவு. கும்பகோணத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் குழந்தைகளின் பிறப்பு குறித்து திமுக எம்பி பேசிய பேச்சு அங்கிருந்தவர்களை முகம் சுளிக்க வைத்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த சேஷம்பாடி கிராமத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான அரசாணையை 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக எம்பி கல்யாணசுந்தரம் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய எம்பி கல்யாணசுந்தரம், திருமணத்திற்கு பின்பு 10 மாதங்கள் காத்திருந்தால் குழந்தை கிடைக்கும் எனவும், திருமணத்திற்கு முன்னரே பிறந்தால் தவறான குழந்தை எனவும் கூறினார். அவரது இந்த பேச்சு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களை முகம் சுளிக்க வைத்தது. சைவம், வைணவம் என்ற பெண்கள் குறித்து அமைச்சர் பொன்முடி இழிவாக பேசி பதவியை இழந்த நிலையில் தற்போது திமுக எம்பி ஒருவரும் பெண்கள் குறித்து பேசிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அருகே பாமக நடத்தும் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் கலந்து கொள்ள பொதுமக்களுக்கு அழைப்பிதழ் வழங்கி அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அங்குள்ள பொதுமக்களின் வீட்டிற்கு சென்று சித்திரை முழு நிலவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என கூறி அழைப்பிதழ்களை வழங்கினார். மேலும் பொதுமக்களிடம் பாமகவின் கொள்கைகள் குறித்து விளக்கம் அளித்த அவர், மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூரில் நடிகர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து திமுக நிர்வாகி பேசிய சர்ச்சைக்குரியான பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பொங்கலூர் பகுதியில் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது நிகழ்ச்சியில் பேசிய திமுக நிர்வாகி மணிமாறன் என்பவர், நடிகர் விஜய் ஆபாச படங்களில் நடிப்பவர் என்றும் அவரது தந்தை ஆபாச பட இயக்குனர் என்றும் விமர்சித்தார். மேலும் விஜயின் தாய் என அனைவர் குறித்தும் அவர் ஆபாசமாக பேசியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட நிலையில் திமுக நிர்வாகியின் இத்தகைய பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இந்தி படத்துக்கு கவுண்டர் கொடுத்து இந்தி படத்தை விட பெரிய மார்க்கெட் வேல்யூ உள்ளதுன்னு சொன்னா அது தமிழ் படத்துக்கு தான் இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் யாரு? திராவிட இயக்கம், திமுகவின் மொழிப்போர் தியாகிகள் தன் உயிரை கொடுத்து பாதுகாத்திருக்கான். அடே தம்பி ப்ரோ, உனக்கு சொல்றேன், நீ இன்னைக்கு லட்சமா கோடி கோடியா ஷூட்டிங்ல பணம் வாங்குறியே, நீ பணம் வாங்கி இன்னைக்கு ஸ்டார் ஆகி இன்னைக்கு இந்தி பட நாயகர்களுக்கு இணையா இருப்பதற்கு காரணம் உங்க அப்பா எஸ் சந்திரசேகர் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு? உன்னை வச்சு ஆபாச படத்தை எடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு? நீ ஏமோ நாகரி எங்க தலைவர் பேரை சொல்ற, என்ன சொல்ற? அவன் பேரை சொல்ற, என்ன சொல்றா தெரியுமா? என்ன தெரியுமா? நான் யாரையும் அவன் பேச மாட்டேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேசுறாரு.
அவர் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நாங்க கூட பேரை சொல்றோம். இந்த பாப்பா கூட ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லுச்சு, தலைவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு யாரையும் சொல்லல. ஆனால் அந்த பேரை சொல்வதற்கு உனக்கு என்ன யோக்கியதை? மாணவர் சின்னதுரை மீதான தாக்குதல் ஜாதி ரீதியிலான தாக்குதல் இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி பிரிவு துணைத் தலைவர் ரஞ்சன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் தாக்குதலுக்குள்ளான மாணவர் சின்னதுரையை அவரது இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி பிரிவு துணைத் தலைவர் ரஞ்சன்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் சின்னதுரையிடம் நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்த அவர் 25,000 ரூபாயை உதவியாக வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஞ்சன்குமார், இன்ஸ்டாகிராம் மூலம் தனது நண்பரை சந்திக்க சென்ற சின்னதுரை தாக்கப்பட்டதாகவும் ஜாதிய ரீதியிலான தாக்குதல் இல்லை என மாணவர் சின்னதுரையே தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். மாணவர் சின்னதுரையை தொடர்ந்து கவனிக்க அவரது பெற்றோரிடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறிய அவர், இச்சம்பவத்தில் காவல்துறையினரின் நடவடிக்கை பாராட்டுக்குரியது எனவும் தெரிவித்தார். மாணவர் சின்னதுரை மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் ஜாதி ரீதியிலான தாக்குதல் என சிலர் கட்டமைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், முதலமைச்சரின் சமூக நீதி ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறுதலாக குற்றம் சாட்டப்பட்டு வருவதாகவும் கூறினார். யாராவது சொல்லி கொடுத்து பேசுறீங்களா? உண்மையாவே சொல்லுங்க. உண்மையாவே இது ஜாதி ரீதியை தாக்குதலா இல்லை இந்த மாதிரிலாம் இல்லைங்கண்ணே, நாங்கள் இந்த மாதிரி தவறுதலாக ஏதோ போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக ஒரு 25,000 நிதி உதவி, அதாவது அவருடைய மருத்துவ செலவுக்கு ஏதாவது தேவைப்படுறதுக்காக உதவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட, அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க தங்கச்சிக்கிட்டையும் இவருடைய கொஞ்சம் கண்காணிங்க, ஏன்னா ஏற்கனவே 2 முறை பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரணும், அதனால் கண்காணித்து அவர் எந்த செயலும் அடுத்த கட்டமாக வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாத பார்த்துக்குங்க. அவர்கிட்டையும் அறிவுரை சொன்னேன், நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தேவையெல்லாம் செய்யக்கூடாது, இதனால் குடும்பம் பாதிக்குது, நாளைக்கு சமூக ரீதியாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அரசுக்கும் ஒரு தேவையில்லாத கெட்ட பேர் வருது, அதெல்லாம் அவருக்கு நல்ல அறிவுறுத்தல் செஞ்சுட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.